மூன்றாம் உலகப் போர் வரும், கொஞ்சம் தாமதமானாலும் அது வரும், சாவு நிச்சயம். எவன்லாம் இன்னைக்கு வந்து இந்த அப்பாவி மக்கள் அங்கே சாகும்போது கண்டுகொள்ளாமல் இருக்கிறானோ நிச்சயமா அவன் பாதிக்கப்படுவான். மூன்றாம் உலகப் போர் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? நம்ம தான் காலியாகும். தமிழ்நாடு வந்து கடலோர எல்லையில இருக்கு, சுத்தி அணு உலைகள் இருக்கு. ஏதாவது எவனா ஒருத்தர் அணு உலையில தாக்குனானா நம்மளுடைய குடும்பங்களும் நம்மளுடைய உறவினர்கள் தான் சாவாங்க. இது நடக்கும். ஏன் நம்மளும் கூட சாகலாம், சொல்ல முடியாது. இந்தியாவையும் வந்து விட்டு வைக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா ஒரு பக்கம் நிக்கணும், ஒரு பக்கம் நிக்கணும். இந்தியாவுக்கும் தொடர்ச்சியான ஒரு அழுத்தங்களை கொடுத்தார்கள். ஆனா ஏதோ ஒரு விதத்துல இந்தியா வந்து நடுநிலை உடைய போகுது. இந்த நடுநிலைத்தன்மை நமக்கு விலகுது அப்படின்னா நிச்சயம் வந்து இந்தியாவுக்கும் ஆபத்து தான். இந்தியாவுக்கு ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய எதிர்காலம், அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறி ஆயிரும். மனிதனும் ஒன்றும் இல்லை, இல்லாதவனை வந்து நீ உருவாக்குறேன் எப்படி உருவாக்குவ? யார்கிட்ட உருவாக்குவ? இப்ப நீ உருவாக்கணும்ல. அதை உருவாக்குறதுக்கு ஏதாவது நாடுகள் செயல்படுதா? இல்ல மனிதத்துக்கு எதிராக இஸ்ரேல் செய்யுதுன்னு சொல்லிட்டு எவனாவது பேசுறானா? எது நல்லது எது கெட்டது எதையை பற்றியுமே ஒரு சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை. அப்ப அந்த சமூகத்திட்டம் வேற எவனோ ஒருத்தர் வந்து ஒரு வினோதமான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டு போற ஒரு 10 பேர் இருக்கதானே செய்வான். அப்படிதான் இன்னைக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்த மாதிரி இந்த நாக்கு அறுத்துக்கிறது, டேட்டு குத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் பரப்பப்படுகிறது. இன்னைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன், இந்த மாதிரி அலையிறாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க, சகட்டு மணிக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆபாச வார்த்தைகளும் அசிங்க வார்த்தைகளையும் ரொம்ப சுலபமா வந்து சினிமாக்கள்லையும் படங்கள்லையும் நாடகங்கள்லையும் யூடியூப் சேனல்களையும் பேசுறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ல, ஏதாவது எடுக்கிறாங்களா? நடந்த போருக்குமே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க. எல்லா போருக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு தூண்டுதல் இருக்குது. தமிழர்கள் எடுத்தோன்னே ஆயுதம் தூக்கிட்டாங்களா? இந்தியாவுக்கு தானே கொடுத்துச்சு ஆயுதத்தை. அதுதான் இந்தியா ஏன் ஆயுதம் கொடுத்துச்சு? தமிழர்களுடைய நலனுக்காக அது ஆயுதத்தை கொடுத்துச்சா? தமிழர்களுடைய நலன் விரும்பி அந்த ஆயுதத்தை கொடுத்துருந்தா அவன் எதுக்கு தமிழர்களை எதிர்க்க போறான்? இந்தியா தான் போற வளர்த்துது. ஆமா, இந்தியா தானே போற வளர்த்துச்சு. அதை என்ன மறுக்க முடியுமா? இந்தியாவுடைய தப்பான பாலிசிஸ் தானே வளர்த்துருக்கு. இன்னைக்கு வரைக்குமே பாருங்க, இந்தியா நினைச்சா ஈழத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தீர்வை கொடுக்க முடியும், ஆனா கொடுக்காது. முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. சும்மா அதை வந்து அந்த சொரிஞ்சு விடுற வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழர்களுக்கு அங்க அந்த முழுமையான உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு இந்தியா எந்த ஒரு வேலையுமே செய்யாது. ஏன்னா அங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கணும். நீங்க வந்து தமிழ் தேசியவாதியா அடையாளப்பட்டிருக்கீங்க. பல புத்தகங்கள்ல, உலகம் தழுவிய புத்தகங்கள்ல படிக்கிறீங்க. உலக நாடுகள் மத்தியில் இப்போ ஒரு போர் சூழல் நிலவரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த போர் சூழல் வந்து ஒரு 3வது உலக போருக்கான ஒரு முன் தொடக்கமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மக்களும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்புலாம் இல்லை, ஒரு பதட்டம் தான் இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அசாத்திய சூழல் என்பது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை சுற்றி நடந்த அரசியலுடைய அந்த உண்மைத்தன்மையை உணராததால் ஏற்பட்ட விளைவு. அதற்கான ஒரு விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்கிறோம். இப்போ இன்னைக்கு இன்னுமே இந்த போருக்கான காரண காரியங்கள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அதிகப்பெரியான 2 பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. ஒன்று வந்து இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் அந்த நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் உக்ரைனில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த 2 பிரச்சனைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய கூட்டம் என்பது ஒரே கூட்டம் தான். அது டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட். நம்ம முன்னாடியே இலுமினாட்டிகள் இதெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதே கூட்டம் தான் இன்னைக்கு இந்த 2 போர்களுக்கு பின்னாடியும் மறைமுக உந்து சக்தியாக. இந்த போர்கள் இல்லைன்னா என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவோ, இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸோடைய ஆதரவு நிலைப்படோ, இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவோ இல்லாமல் இருந்திருந்தால் உக்ரைன் வந்து இந்த போரையே விரும்பி இருக்காது. ரஷ்யாவோட போய் மோதுற அளவுக்கு உக்ரைன் கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது, பலமும் கிடையாது. அப்ப ரஷ்யாவோட அவங்க மோதுறதுக்கு விரும்பி இருக்க மாட்டாங்க. ரஷ்யாவுக்கு பிடிக்காத ஒரு வேலையில அவங்க செயல்பட்டும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த இதற்கான அடிப்படை சூழ்நிலை என்ன? நேட்டோவில் உக்ரைனை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு ஆசையை உக்ரைனுக்கு கொடுத்து நேட்டோ வரக்கூடாதுங்கிறதா ரஷ்யாவோட ஸ்டாண்டா இருந்துச்சு. அப்ப ரஷ்யாவுடைய பேச்சை கேட்காமல் உக்ரைன் செயல்பட என்ன ஆகுது? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்கு. கடைசி வரைக்கும் நேட்டோவில் சேர்த்துக்கவே மாட்டோம். இன்னைக்கும் வரைக்கும் அவங்க சேர்த்துக்கல. நேட்டோவுக்கும் அவங்களை சேர்த்துக்கிறோம்னு சொல்லிக்கொண்டே உக்ரைனை வந்து இன்னைக்கு பெரிய பின்னடைவுக்கு தள்ளி, அந்த உக்ரைன் மட்டும் இன்னைக்கு போர்ல மாட்டல, ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, உலக நாடுகள் எல்லாமே அந்த போர்ல ஈர்க்கப்பட்டார்கள், இழுக்கப்பட்டார்கள். இந்தியாவையும் வந்து விட்டு வைக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா ஒரு பக்கம் நிக்கணும், ஒரு பக்கம் நிக்கணும். இந்தியாவுக்கும் தொடர்ச்சியான ஒரு அழுத்தங்களை கொடுத்தார்கள். ஆனா ஏதோ ஒரு விதத்துல இந்தியா வந்து நடுநிலை உடைய போகுது. இந்த நடுநிலைத்தன்மை நமக்கு விலகுது அப்படின்னா நிச்சயம் வந்து இந்தியாவுக்கும் ஆபத்து தான். இந்தியாவுக்கு ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய
இளைஞர்கள் அவங்களுடைய எதிர்காலம், அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறி ஆயிரும். ஆனா இந்தியா இது வரைக்கும் வந்து அந்த ஒரு நடுநிலை தன்மை மாறாமல் இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறதுனால ரஷ்யா நாட்டுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது, உக்ரைன் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது, இல்ல இந்த உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க என்ன நன்மை ஏற்பட்டு விட போகுது, இல்ல அவர்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுருமா? இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனை கைப்பற்றிச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஆயிருமா? ஒண்ணுமே ஆகாது. அப்படி இருந்தும் இங்க ஒரு போர் நடக்குதுங்கிறது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. அப்ப யார் இந்த போரை செய்யறா? மக்கள் அதை செய்யல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்யல. அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுது அப்படின்னா அந்த அரசை வேற யாரோ இயக்குறாங்கிறதான உண்மை. அந்த உண்மையை தான் நம்ம ரொம்ப வருஷமா சொல்றோம். அமெரிக்காவில் ஒரு சில ரகசிய கூட்டங்கள் இருக்கு, ரகசிய குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான வர்த்தகங்கள், லாபகரம் எல்லாத்தையுமே அவங்க சாதகமாக மாற்றி கொண்டு இங்கே ஒரு அரசியலை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வெறுப்புப்படி தான் இங்கே முழுக்க முழுக்க அரசியல் என்பது நகர்கிறது. அவர்களுக்கு தேவை இந்த உலகப்போர். இந்த உலகப்போர் முடிவில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொட்டேலியன் கவர்மெண்ட் என்று சொல்ற ஒற்றை ஆட்சி கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. இந்திய அரசு இருக்கும், அமெரிக்க அரசு இருக்கும், எல்லா அரசுகள் இருக்கும், அவங்களுடைய தீர்மானங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லா அரசுக்கும் போலீஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த போலீஸ் வந்து உலக போலீஸாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லா நாடுகளும் என்ன பண்ணும், அவங்களோட ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து செல்லுபடி ஆகும். அந்த உலக சட்டங்கள் போக மற்ற சட்டங்கள் வந்து நீங்க இயக்கிக்கலாம். உங்க நாட்டுக்கு நீங்க தனி சட்டங்கள்லாம் நீங்க வச்சுக்க முடியாதுங்கிற மாதிரியான சில கோட்பாட்டுகளை அடுத்த உலக ஒழுங்குன்னு அவங்க கொண்டு வரப்பாங்க, அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்னு. இன்னைக்கு எல்லாரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன்னா கிளைமேட் சேஞ்சஸ் அதிகமாயிருச்சு, வர்த்தக நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி வர்த்தகம் செய்யறதுனால இப்ப இம்பேலன்ஸ் ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது. ஒவ்வொரு நாடுடைய பாலிசிஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால மனிதர்களுக்கே பாதிப்பாயிரும். அதனால என்ன பண்ணலாம், இந்த பாலிசி மேக்கிங், இந்த டெசிஷன் மேக்கிங் இதெல்லாத்தையும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். அந்த கவர்மெண்ட் எல்லா நாடுகளுடைய பிரதிநிதிகளோட கவர்மெண்ட்டா இருக்கட்டும். அந்த கவர்மெண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட ராணுவம், பாதுகாப்பு, தீவிரவாதத்துக்கு எதிரான செயல்பாடு, லொட்டு எல்லாம் கொடுத்துட்டு இந்த எல்லாத்துக்குமான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுகள் எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி இந்த நாட்டுடைய சின்ன சின்ன நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு. இப்ப தண்ணி கனெக்ஷன் போடுறது, பைப் கனெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் இந்த கவர்மெண்ட்ஸ் செய்யட்டும். மேஜர் டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையுமே ஒரு முழுமையான அரசாங்கம் செய்யட்டும்ங்கிற ஒரு செயல் திட்டம் அவர்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த செயல் திட்டம் அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிட்டாங்க. இல்ல அப்படி ஏதாவது நடந்திருக்குங்களா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்ல. அதை வந்து இவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை உருவாக்கிட்டா இந்த நீங்க சொல்ற கார்பரேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கார்பரேட் கம்பெனிகள், இவங்கனால ரொம்ப சுலபமா அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு மூலையில இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டா ஒரு கார்பரேட் கம்பெனியை தடுத்துட முடியுது. ஒரு கார்பரேட் செயல் திட்டம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு பீட்டா இருக்கு. இந்த பீட்டா வந்து ஒரு கார்பரேட் செயல் திட்டம். அவங்க என்ன நோக்கம், இங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட அவேர்னஸ் என்பது அந்த பீட்டா உலகம் முழுக்க தழுவி இருக்க ஒரு இயக்கம். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, ஜல்லிக்கட்டை தடுக்க முடியல. அவங்க இந்திய அரசை இது பண்ணாங்க. இங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தான் அத்தனை தீர்மானங்களும் செயல் திட்டங்களும் வந்துச்சுங்க. அதையும் மீறி தமிழக மக்களோட ஒற்றுமை அதை உடைச்சு முறியடிச்சதுல இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இப்ப இந்த சிஸ்டம்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமா கவர்மெண்ட், போலீஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலு, மக்கள் வாழட்டும், டாக்ஸ் கட்டட்டும். அந்த டாக்ஸ்ல 1% வந்து இவங்களுக்கு போகும், அதுல 1% நம்மளோட வளர்ச்சிக்கு எடுத்துக்குவோம். அந்த ஒட்டுமொத்த கார்பரேட் செயல் திட்டத்துல எந்த வித தடையும் இல்லாம ஃபார் கிரேட்டர் குட்ங்கிற பேர்ல நம்ம எல்லாத்தையும் செய்வோம். மைனிங் ப்ராஜெக்ட்னா ஒரு பர்டிகுலர் பகுதிகளில் இருக்கும், அங்க மட்டும் எடுத்தோம்னா இயற்கைக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டானா அதை நம்பிக்கணும். புரியுது. அங்க இருக்க வாழ்ந்தா என்ன கேட்டான், உங்களுக்கு தான் வேற நாட்டுகள்ல. அதே போல இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது, அந்த நாட்டுக்குள்ள நீங்க போகக்கூடாது, இந்த இமிகிரேஷன் பிரச்சனை, லொட்டுலஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஒழிச்சு விட்டுறணும். யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் தங்கலாம், உலகத்துல எங்க வேணாலும் போகலாம் வரலாம். அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இல்ல. அந்த நாட்டுக்கிட்ட இந்த விசா இதெல்லாம் மட்டும் இது பண்ணிட்டு நீங்க போய் செட்டில் ஆயிட்டு அங்கேயே நீங்க குடிமக்கள் ஆயிட்டா அப்போ உங்களுக்கு என்னன்னா தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடாது. இது என் மண், என் மக்கள், இது என்னோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கொடிக்கு செலிட் அடிக்கிறது, இந்த உணர்வில் இருந்துடா கண்டிப்பா உங்களால செயல்படுத்த முடியாது. அப்ப இந்த உளவியலே ஒழிக்கணும். அப்ப அந்த தேசபக்தி, இந்த புரிதெல்லாம் இல்லாம அவர்களை பொதுவான ஒரு சிந்தனைகளை கொண்டு போய் அப்பதான் ஹியூமானிட்டேரியன். இப்ப நீங்க புரியுதுங்களா? இப்ப இந்த சினிமா படங்கள்லாம் ஏன் மனிதம்ங்கிறான், மனிதம்னு சொல்லும் பொழுதே அவன் அங்க இந்த ஒட்டுமொத்த குளோபல் இதுக்கு வேலை செய்யற கூட்டம்னு அர்த்தம். ஏன்னா
மனிதனுக்கு தான் பிரச்சனை. யாருக்கு இங்க நடக்கும்போது இல்ல மனிதனா பாருங்கன்னா ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு பண்றான். இப்ப எங்க மனுஷனா பாக்குறோம்? அது ஒரு நல்ல வாதம் தானே. மனுஷனா பாக்குறோம், மனுஷனா தாங்க பாக்குறோம். எங்க பாக்காம இருக்கிறோம்? இங்க பிரச்சனை மனுஷனுக்கு தான். எல்லா பிரச்சனையுமே மனுஷனுக்கு தானே இருக்கு. இப்ப மனிதர்கள் வாழ்ற பகுதியா தான் உலகத்துல எல்லா பகுதியும் இருக்குது. ஆனா எல்லைகள் அப்ப எதுக்கு? இந்த வாதம் வந்துருது இல்ல. இதுதான் அந்த மனிதம்னு பார்க்க சொல்றதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ட்ராப். புரியுது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு தேசிய சிந்தனை இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. இது என் மண், இது எனக்கான மண், இது என்னுடைய நிலம், என்னுடைய மரபுங்கிற அந்த ஒரு தொடர் இருக்குல்ல. இதுதான் உலகம் முழுக்க இருக்குது. அதுல சிங்களம் என்ன சொல்லுவான்? அது என்னோட மண்ணும்பா. தமிழ் என்ன சொல்லுவான்? இது என்னுடைய மண்ணும்பா. இங்க பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு உரிமை இருக்குன்னு அவன் சொல்லிட்டானா பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா ஒருத்தன் அதை மறுக்கிறான், சிங்களம் அதை மறுக்கிறான். அதனாலதான் அங்க பிரச்சனை ஏற்படுது. சிங்களம் மெஜாரிட்டியா இருந்துகிட்டு தமிழர்கள் அங்க அழிக்கிறான். அங்கதான் இனவாத அரசியல்ங்கிறது பிறக்குது. இங்க தமிழன் அவன் மனுஷனா பார்த்திருந்தா இந்த மனிதம் என்பது எடுபட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அங்க வந்திருக்காது. ஆனா உலகத்துல கூட அத்தனை பிரச்சனையுமே எவனுமே மனுஷன் பார்க்காதனாலதான் வந்திருக்கு. புரியுது. இப்ப நான் கேக்குறேன், இந்த மனிதம்ங்கிற அந்த பாடங்களை நமக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, எத்தனை பேர் வந்து உக்ரைன்ல போய் பேச போறான்? எத்தனை பேர் வந்து பாலஸ்தீனத்துல போய் பேச போறோம்? அங்கேயும் சாகிறது மனுஷங்க தானே. குழந்தைகள் எல்லாம் சாகிறதுல வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் அப்படியே உயிரோட எரிச்ச வீடியோக்கள் வருது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் செத்து தொங்குறாங்க. ஒரு 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 பாலஸ்தீன நபர் தொங்குறாரு, பாதி உடம்புக்கு மேல இல்ல. அத வந்து ஒரு இஸ்ரேல் யூதன் வந்து என்ன பண்றான், மாட்டிறைச்சி தொங்கும்ல அதோட கம்பேர் பண்ணி போடுறான். இது எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு. புரியுது. அப்ப இங்க எங்க மனிதம்ங்கிறது இருக்குது? முதல்ல மனிதம்னு ஒண்ணு இருக்குதா? மனிதம்னு ஒண்ணு இல்ல. இல்லாதவனை வந்து நீ உருவாக்குறேன் எப்படி உருவாக்குவ? யார்கிட்ட உருவாக்குவ? இப்ப நீ உருவாக்கணும்ல. அதை உருவாக்குறதுக்கு ஏதாவது நாடுகள் செயல்படுதா? இல்ல மனிதத்திற்கு எதிராக இஸ்ரேல் செய்யுதுன்னு சொல்லிட்டு எவனாவது பேசுறானா? இங்க நம்ம மக்கள் பேசுவாங்க. புரியுது. ஆனா ஏதாவது ஒரு நாடு வந்து இஸ்ரேல் மனிதத்துக்கு எதிராக செயல்படுது, அதனால இஸ்ரேலை நம்ம தாக்குவோம் அமெரிக்கா சொல்லுதா? சொல்ல மாட்டாங்க. அப்ப வரும்போது மட்டும் அவன் யூதன் ஆயிடுறான், அவனுக்கு நாடாயிருது. அதுக்கப்புறம் பைபிள் வந்துடும், பைபிள் அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் புரியுது. அங்க இருக்க மனிதர்களை பத்தி பாக்குறதுல எந்த ஒரு புரிதலும் இல்ல. சாகட்டும், இது பண்றவங்க அந்த நிலத்தை அபகரிக்கணுங்கிற இடத்துல மனிதத்தெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடறாங்கல்ல. ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம உரிமைக்காக பேசும்பொழுது இந்த மனித பாடம் என்பது சொல்லப்படும். இது அல்டிமேட் டைம் என்னன்னா, இந்த மனித பாடம் என்பது அவன் தான் உருவாக்கி வச்சிருக்கான். புரியுது. மனிதனை மனிதனாகத்தான் பார்க்கணும். ஆனா அதுக்கான சூழல் மனிதர்கள்ட்ட இல்ல. எல்லா உள்நாட்டு போருக்கும் ஏதோ ஒரு வீரிய இருக்கும்னு சொல்றீங்க. நீங்க ஒரு ஆளு, நான் ஒரு ஆளுன்னு நமக்குள்ள பேசிக்கிட்டாதான் பஞ்சாயத்து முடிவுக்கு வரும். புரியுதுங்களா? ஆனா நடந்த போருக்குமே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க. எல்லா போருக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு தூண்டுதல் இருக்குது. தமிழர்கள் எடுத்தோன்னே ஆயுதம் தூக்கிட்டாங்களா? இந்தியாவுக்கு தானே கொடுத்துச்சு ஆயுதத்தை. இந்தியா ஏன் ஆயுதம் கொடுத்துச்சு? தமிழர்களுடைய நலனுக்காக அது ஆயுதத்தை கொடுத்துச்சா? தமிழர்களுடைய நலன் விரும்பி அந்த ஆயுதத்தை கொடுத்துருந்தா அவன் எதுக்கு தமிழர்களை எதிர்க்க போறான்? இந்தியா தான் போற வளர்த்தது. ஆமா, இந்தியா தானே போற வளர்த்துச்சு. அதை என்ன மறுக்க முடியுமா? இந்தியாவுடைய தப்பான பாலிசிஸ் தானே வளர்த்துருக்கு. ஜனநாயக முறைப்படி செய்ய முடியும் தானே. அதை இந்தியா தலையிட்டு இருந்துச்சுன்னா ஜனநாயக முறைப்படியே செய்ய முடியும். ஆமா, இந்தியா கிட்ட ராணுவம் இருக்கு, ஒரு லீகலான ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. நீ ராணுவத்தை இறக்கி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதை ஒரு வாக்கெடுப்பு, நம்ம எல்லா மக்களும் அங்க வாக்கு போடட்டும், அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தனிநாடாக போகணும்னு வாக்கு போடுறாங்களா இல்ல ஒட்டுமொத்த இலங்கைக்குன்னு சொல்லி வாக்கு போடுறாங்களான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரண்டத்தை வச்சிருந்தா, இந்தியாவுடைய ராணுவத்தை பயன்படுத்தி ஒரு ரெஃபரண்டத்தை அங்க கொண்டு வந்திருந்தா என்னைக்கோ பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையை அது வளர்த்துக்கிட்டு போனதே இந்தியா தான். அவங்களோட நோக்கம் என்னன்னா தமிழர்களுக்கு நாடு கிடைக்கணும் இல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் சிங்களவர்கள் ஒரு வளர்ந்து விடக்கூடாது. அப்ப அதை அழிக்கிறதுக்கு சிங்கள வளர்ச்சியை வந்து தடுத்துடணும். சிங்களவர்கள் ஒரு நாடை பெற்று இதை பெற்று வளர்ந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பிரச்சனை ஆயிரும். உடனே யோசிக்கிறாங்க, ஓகே சிங்களம் வளரக்கூடாது, அவன் அமுக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? தமிழர்களுக்கும் சிங்களுக்கும் அங்க சண்டை. அப்ப தமிழர்களுக்கு உதவுற மாதிரி உதவுவோம், அங்க ஆயுதத்தை கொடுப்போம். அப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க, வளர்ச்சி குறையும். அப்ப நம்ம இதுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணியே நம்ம வந்து இவங்களை வளர விடாம பாத்துக்கலாம். புரியுது. இதுதான் அவங்களோட நோக்கம். இங்க என்ன ஆயிடுது, ஒரு லெவலுக்கு மேல ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சு போயிருது. இவன் நம்ம நாட்டுக்குள்ள நமக்குள்ள சண்டை இருக்கு, நம்ம பாத்துக்கலாம், இவன் வந்து இன்வால்வ் ஆகிறது கூடாதுன்னு சொல்லிதான் இந்தியாவுக்கு எதிராக திரும்பியது. அந்த போர் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பினது காரணமே அதுதானே. இப்ப இன்னைக்கு வரைக்குமே பாருங்க, இந்தியா நினைச்சா ஈழத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தீர்வை கொடுக்க முடியும், ஆனா கொடுக்காது. முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. சும்மா அதை வந்து அந்த சொரிஞ்சு விடுற வேலையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழர்களுக்கு அங்க அந்த முழுமையான உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு இந்தியா எந்த ஒரு வேலையுமே செய்யாது. ஏன்னா அங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கணும். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பாலிசிஸ்ல.
அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழனுக்கும் அங்க நாடு கிடைச்சிடக்கூடாது, சிங்களவனும் அங்க நிம்மதியா இருந்துடும். இப்ப தமிழனுக்கு அங்க நாடு கிடைச்சிருந்தாவே சிங்களம் நிம்மதியாயிருவான். ஆமா, புரியுதுங்களா? தமிழர்களுக்கு ஒரு நாடு வந்துருச்சு, சிங்களவன் அங்க நிம்மதியாயிருவான். அப்ப இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுக்கு அவன் அனுமதி கூடாது, இதுக்கு இது பண்ணக்கூடாது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சண்டை மூட்டி விடுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. இப்ப தமிழர்கள் நான் தான் சொல்றேன், தமிழர் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனமும் சுய நிர்ணய உரிமையை பெற்று இருப்பதுதான் ஒரு சரியான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும். அதை யாரெல்லாம் தடுக்க நினைக்கிறார்களோ அவங்கெல்லாம் அந்த கார்பரேட் கைக்குலிகளாக இருந்து கொண்டு அந்த பிரிவினையின் மூலமாக ஒரு அரசியலை செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஜந்துக்கள் தான். இந்த மாதிரிதான் உலகம் முழுக்க மனிதர்களை மனிதர்களாகவே கருத விடாமல் அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் உரிமைக்காக மக்கள் பேசும் பொழுது, அதுவும் ஜனநாயக அடிப்படையில தமிழ்நாட்டுல உரிமைக்காக பேசும் பொழுது, இந்த மனித புனித பாடத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட நடத்துவாங்க. யாரும் போய் நம்ம இங்க அடிக்க சொல்லல, யாரும் போய் உதைக்க சொல்லல. மனுஷன்னு சொல்றீல, அந்த மனுஷனுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும்ல, அந்த மனிதன் வாழ்வதற்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கும்ல, அவன் ஒரு தேசிய இனம்னு ஒன்று இருப்பான்ல, அதற்கான உரிமைகள் இருக்கும்ல, அந்த உரிமைகள் எல்லாத்தையும் ஒழுங்கு பெற நாங்க பெறணும். அதுக்கு தடையா இப்ப எந்த மனுஷன் இருக்கான்? எவன்லாம் அதுக்கு தடையா இருக்கானோ அவனெல்லாம் நம்ம மனுஷனா பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் மனிதனுக்கு தேவையானது. இந்த மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு எதெல்லாம் எவனா தடையா இருக்கணும், அவனை ஏன் நம்ம மனுஷனா பார்க்கணும்? அவன் மனுஷனே இல்லையே. அப்ப யார் இதுக்கெல்லாம் தடையா இருக்கா? அவங்கள மனுஷனா பார்க்காதீங்கிறத நான் சொல்றேன். அத அடிப்படையில உலகத்துல இன்னைக்கு போற விரும்புறான்ல, அவனையெல்லாம் நம்ம மனுஷனாக பார்க்க கூடாது. மக்கள் புரிஞ்சுக்கணும், இவெல்லாம் மனுஷன் கிடையாது, இதெல்லாம் ஏதோ ஒரு அயோக்கிய கூட்டம். இந்த அயோக்கிய கூட்டம் மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க சாகிறத பார்த்து அந்த ரத்தத்துல குளிர்காய்ஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களும் வெகுண்டெழுந்து போராட்டம் செஞ்சாங்கன்னா பாலஸ்தீனத்தை காப்பாற்ற முடியும். ஆனா இன்னைக்கு அது அந்த மக்கள் எழுச்சிங்கிறது இல்லாம தானே இருக்கு. ட்ரம்ப்புக்கு வாக்கு போட்டா அது நடந்துரும் நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களால கண்ட்ரோல் செய்யப்படுவார். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், இங்க மக்கள் உங்களை ஒரு பிரதிநிதி நிப்பாட்டுறீங்க, அந்த பிரதிநிதி உங்களுக்காக வேலை செய்யலைன்னா அவனுக்கு பதிலா நீங்களே வேலை செய்யுங்க, இறங்கிருங்க. ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் நாங்க வேலை செய்யல, நீ அங்க போற நிப்பாட்டு, அமெரிக்கா அங்க போற நிப்பாட்டினாதான் அடுத்து நடக்கும். எதுக்கு தேவையில்லாம போயிட்டு எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த செயல்பாடு என்னைக்கு உலக மக்கள் மத்தியில வருதோ அன்னைக்குதான் உண்மையான மனிதம் என்பது காக்கப்படும். ஐயோ கொண்டுட்டான் உச்சி கொட்டிட்டு நம்ம நகர்ந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதனாலதான் சொல்றீங்க, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்காக ஏதாவது ரேலி நடந்துச்சா? இல்ல, ஒண்ணுமே நடக்கல. முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டாங்க. முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? நீங்க சொல்றீங்க அங்க கொல்லப்படுபவர்கள் அப்பாவி இஸ்லாமியர்கள். ஆமாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன பண்றீங்க? இல்ல, இவங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு அமைதியா ஒரு பெரிய கூட்டத்தை உங்களால திரட்ட முடியாதா? ஒரு பெருங்கூட்டமாக ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்னா நடந்து பாலஸ்தீனத்துல போற தடுக்கணும்னு சொல்லி பேசினா அது உலக செய்தியா இல்லையா? இது மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த போரை நிப்பாட்டணும்னு சொல்லும் பொழுது எவன்லாம் இந்த போரை விரும்புறானோ அவனுக்கு எதிரான கண்டனங்கள் வலுக்கும் பொழுது அவனால அதை செய்ய முடியுமா? அப்ப இங்க மக்கள் வந்து எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க. அப்ப எனக்கு என்னன்னு இருக்கும்போது யாரோ ஒரு மக்கள், யாரோ ஒரு மனிதன் அங்க கொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். இந்த புரிதல்ல இருந்துகிட்டு தான் நீங்க உலக அரசியல் நீங்க அணுகணும். போர் எப்பவுமே எதற்கும் தீர்வு அல்ல. போரை வைத்து நியாயங்களும் நிலைநாட்டப்படாது. நீங்க சொல்லுவாங்க தர்மத்தை வந்து போர் தான் அப்படிலாம் இல்ல. எந்தவித போரும் நியாயத்தை நிலைநாட்ட போவது இல்லை. அதுல உயிரிழப்பு தான் ஏற்படும். இங்க பேச்சுவார்த்தை, இந்த டயலாக்ஸ் சொல்லுவாங்க, பேசிக்கிறது, இது இருந்தா மட்டும்தான் ஒரு தீர்வு. பாலஸ்தீன மக்களுக்கு பாதிப்படையாமல் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். அந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லாமல் தான் இந்த போர்கள் எல்லாம் செய்யும். அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மறைமுகமா அவன் அழகா ஹேண்டில் பண்றான். புரியுதுங்களா? இப்ப ஹமாஸ் இவங்கெல்லாம் அவங்க தாக்குதல் நடத்தினாலதாங்க இந்த போர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹமாஸுக்கு அதே இஸ்ரேல் எவ்வளவு ஃபண்டிங் பண்ணிருக்கு தெரியுமா? அது பேச மாட்டாங்க. அந்த கேள்வி கேட்டா அவங்க சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஃபண்டு பண்ணோம்பா சொல்றாங்க இஸ்ரேல் அதிகாரிகள். நாங்க காசு கொடுத்தோம், ஆமா உண்மைதான், நாங்களே சொல்லியிருக்கோம். அப்பனாச்சும் அவங்க சண்டை போட மாட்டாங்கன்னு நினைச்சு நாங்க கொடுத்தோன்னு. அப்ப சண்டை போடுறவன்னு தெரிஞ்சு காசு கொடுத்துட்டு அது வெளியில வந்த உடனே நீ கொடுக்கும்போது எல்லாரும் சொல்லிட்டு கொடுத்தியா நாங்க காசு கொடுக்க போறேன் சண்டை போடாம இருக்குன்னு. மறைமுகமா காசு கொடுத்து உதவ வாங்கிக்கலாம். அப்ப அவங்க வந்து உடனே ஆயுதங்களை வாங்கி தாக்குதல் பண்ணிட்டா அதையே காரணம் காட்டி அந்த மக்களை அதிகமா கொள்வாங்க. அப்ப உங்க நோக்கம் என்னன்னா, இவங்கிட்ட காசு கொடுப்போம், கண்டிப்பா இவன் ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது பண்ணுவான், அதன் மூலமா இவனுக்கு ஒரு கெட்ட பேர் வரும், அந்த கெட்ட பேரை பயன்படுத்தி இவன் அழிச்சு விட்டுலாம். இதுதான் இஸ்ரேல் பண்ணுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதனாலதான் இஸ்லாமியர்கள், நம்ம ஆளு என்ன பண்ணாங்க, இஸ்லாமியர்கள் ஆயுத போராட்டங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அந்த ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நிக்கிறது காலத்துல எடுபடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆயுத போராட்டம் எதுக்கும் இல்லை, நீங்க உண்மைக்கு நில்லுங்க.
நீங்க அங்க வந்து பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்க, அதுக்கு எதிராக மட்டும் இல்லைங்க, வேற எதுக்குமே பேசாதீங்க. அங்க பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க, அதை தடுக்கணும். எப்படி தடுக்கிறது? இந்தியா நினைச்சா முடியுமா? முடியும். இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா இந்தியா வந்து அந்த நாடுகளோட வர்த்தகம் எல்லாத்தையுமே தடை செய்து கொள்ளும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அப்ரோச் எடுக்கும்போது உலக நாடுகள் இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரு குரல் கொடுக்கும் பொழுது எந்த நாடு நாளையுமே போர் செய்ய முடியாது. ஆனா அதற்கான ஒரு சூழல் மக்களிடம் இருக்கிறதானா? இல்ல, மக்கள் அதை செய்யறது இல்ல. அப்ப நம்மளே அழுத்தம் கொடுக்கல, யார் அழுத்தம் கொடுத்தோம்? புரியுது. அப்பனா 3ஆம் உலகப் போர் வரும், கொஞ்சம் தாமதமானாலும் அது வரும், சாவு நிச்சயம். எவன்லாம் இன்னைக்கு வந்து இதை இந்த அப்பாவி மக்கள் அங்க சாகும்பொழுது கண்டுகொள்ளாமல் இருக்கிறானோ நிச்சயமா அவன் பாதிக்கப்படுவான். அவனுக்கும் அது வந்து அவன் கழுத்திலையும் அந்த கத்தி வந்து நிற்கும். அன்னைக்கு புரியும் மக்களுக்கு, ஓகே அன்னைக்கே நம்ம அந்த இதை போரை தடுத்திருந்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு இது வந்திருக்காது. இப்போ நீங்க பாருங்க, உக்ரைன் போர் நமக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இந்த போர்கள் மூலமா நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோமா இங்க 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுன்னு? 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? நம்ம தான் காலியாகும். தமிழ்நாடு வந்து கடலோர எல்லையில இருக்கு, சுத்தி அணு உலைகள் இருக்கு. ஏதாவது எவனா ஒருத்தர் அணு உலையில தாக்குனானா நம்மளுடைய குடும்பங்களும் நம்மளுடைய உறவினர்கள் தான் சாவாங்க. இது நடக்கும். ஏன் நம்மளும் கூட சாகலாம், சொல்ல முடியாது, நடக்கலாம். அந்த இடத்துக்கு அந்த அச்சுறுத்தலை யார் உருவாக்கிட்டு இருக்கா? எவனோ ஒருத்தன், எங்கேயோ ஒருத்தன் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாக்குறான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதை பத்திலாம் கவலை இல்லாம படங்களும் சினிமாக்களும் பார்த்துட்டு ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் உலகப் போர் வருமானா வரும். சமீப நாட்களாகவே இந்தியாவில் வந்து மக்களுடைய உளவியல் மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்ஜிபிடிக்யூவில் இருந்து இந்த டேட்டோ குத்திக்கிறதுலேருந்து நாக்கு ரெண்டாக வெட்டிக்கிறதுலேருந்து டைவர்ஸ் விஷயம் வரைக்கும். இப்போ ஏன் இந்த மாற்றங்கள், உளவியல் சிக்கல்கள் நம்ம மனிதர்களுக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு? ஏன் இது வந்திருக்கு? இதை எப்படி தடுக்கிறதுன்ற ஏதாவது இருக்குங்களா? இதை வந்து முதல்ல தான் யார் என்று ஒரு மனிதன் உணரலை அப்படின்னா அவன் நிச்சயம் வந்து அவனை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடலாம். இல்லை அதை தாண்டி அது வந்து என்னோட உரிமைன்னு வேற பேசுறாங்க. அதுதாங்க அந்த மேனிபுலேஷன்ல நடக்கிறது தானே இதெல்லாம். இது முதல்ல உனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, உனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்குங்கிறது தெரியாம ஒரு சமூகத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் எது பண்பாடு, எது கலாச்சாரம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்மை என்ன, அது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணா நடக்கிற நன்மை என்ன, நியாயம் என்ன, எது நல்லது எது கெட்டது, எதையை பற்றியுமே ஒரு சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை. அப்ப அந்த சமூகத்திட்டம் வேற எவனோ ஒருத்தர் வந்து ஒரு வினோதமான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டு போற ஒரு 10 பேர் இருக்க தானே செய்வான். அப்படிதான் இன்னைக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்த மாதிரி இந்த நாக்கு அறுத்துக்கிறது, டேட்டு குத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் பரப்பப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு இந்த டேட்டு அப்படிங்கிற கல்ச்சர் வந்து நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளும் பசங்களும் டேட்டு குத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க இருந்து வந்துச்சு? இவங்க சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்களும் குத்துனாங்க தானே, பச்சை குத்துனாங்க, அதை ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல, பச்சை குத்துனாங்க தானே, அது மாதிரி தான் நாங்க டேட்டு குத்துறோம்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பச்சை குத்துதல் வேற, டேட்டூவிங் வேற. ரெண்டும் அந்த வார்த்தை ஒன்றாக இருக்கு, மீனிங் ஒன்னா இருக்கு. ஆனா பச்சை குத்துற அந்த முறையே வேற, டேட்டு குத்துற முறையே வேற. பச்சை குத்தும் போது அந்த பெனிட்ரேட் ஆகி போற லேயர் வேற, டேட்டு குத்தும் போது பெனிட்ரேட் ஆகி போற லேயர் வேற. நீங்க பச்சை குத்துனது என்னைக்குமே கிளியரா இருக்காது, நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும், மங்கலாகி கிடக்கும். அவங்க குத்துவாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி மங்கலாகி கிடக்கும். ஏன்னா அவங்க இந்த தோல் லேயர்ல ரொம்ப மேல்புற 3-4 லேயர் இருக்கு நம்ம தோல்ல, அதுல ரொம்ப மேலான தோல்ல தான் போகும். ரெண்டாவது அந்த ஊசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பச்சிலை சாறு வச்சுதான், முள்ளை வச்சுதான் குத்துவாங்க. அந்த முள் வந்து ஆர்கானிக்கான ஒரு மெட்டீரியல், அதுல ஆர்கானிக்கான ஒரு பச்சிலை சாறு தான் போகும். அந்த சாறு மேல் லேயர்ல படிஞ்சிருக்கும், அது மங்கி கொண்டே போகும். ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சையா தெரியுமே ஒழிய அது வந்து ஒரு மாதிரி அந்த பெர்ஃபெக்டான டிசைன்ல இருக்காது. இது வந்து எதுக்கு அவங்க குத்துனாங்கன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அது ஆபாசமாவோ அசிங்கமாவோ இல்ல வக்கிரமான எதையுமே குத்த மாட்டாங்க, அழகியல் சம்பந்தப்பட்டதை மட்டும்தான் குத்துவாங்க. பெரும்பான்மையாக பெண்கள் தான் அதிகமா குத்துனாங்க, ஆண்கள் பச்சை குத்துறது ரொம்ப ரேரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சும்மா இந்த படங்கள்ல சினிமாக்கள்ல இவ பேரை நான் குத்துறேன் அவ பேரை குத்துறேன்னு சொல்லி தான் வருமே ஒழிய, நீங்க ஆண்கள் உங்களுடைய பாட்டனார் இருப்பாரு, பூட்டனார் பாத்திருப்பீங்க, போட்டோஸ் இருக்கும், நீங்க பாருங்க, ஆண்கள் பெருசா பச்சை குத்த மாட்டாங்க, பெரும்பான்மையாக பெண்கள் குத்துவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பெண்களோட உடை வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், அங்க மேலாடை இது மட்டும்தான், மாராப்பு சேலை மட்டும்தான் போட்டிருப்பாங்க, ஜாக்கெட்டுங்கிறது ஒன்று இருக்காது. ஜாக்கெட்டுங்கிறது ஏன் இல்லைன்னா, அன்னைக்கு இந்த டெய்லரிங் இதெல்லாம் பிற்காலத்துல தான் எல்லாரும் கத்துக்கிட்டு இது பண்றாங்க. நடுவுல ஒரு இடைப்பட்ட காலகட்டத்துல தமிழர்களுக்கு அந்த கலை இருந்தது, அந்த உடை இருந்தது, ஆனா அதை செய்து கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, அதை செஞ்சு எல்லாரும் மாட்டிக்கிற அளவுக்கு பொருளாதார
சூழல் அன்னைக்கு இல்ல. அது மட்டும் தானே இல்ல வேற ஏதாவது சாதி ஒடுக்குமுறை? சாதி ஒடுக்குமுறைக்கும் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த இது எல்லாம் பெருசா கிடையாது. இவங்க சும்மா வந்துட்டு கேரளால அந்த முளைவரி கோட்பாடு ஒன்று இருந்துச்சு. அது கேரளால மட்டும்தான் இருந்தது. அது திருவாங்கூர், கேரளால ஒட்டுமொத்த கேரளாவும் இல்ல, திருவாங்கூர் சமஸ்தானத்துல அந்த வரலாறு நிறைய பேர் பேசுறது இல்ல. அங்க இருந்த அந்த திருவாங்கூர் சமஸ்தான ராணி வந்து அந்த நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேவலமான அந்த சம்பந்த முறைன்னு ஒரு முறை இருந்தது. அந்த முறையின் அடிப்படையில அவங்க போருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஆண்கள் வந்து அவங்க ராணியா இருக்கட்டும், அந்த வீட்டு பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய முலைகளை காட்டி கொண்டு நிற்பார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஆண்கள் வருவாங்க. அவங்க வந்து யார் அவங்களுக்கு பிடித்த பெண்ணாக இருக்கிறார்களோ அவங்களோட போயிட்டு அந்த போர் முடிஞ்சு வரும்போது அவங்கள வந்து அது ஒரு மரபாக அன்னைக்கு இருந்த ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லல, இதெல்லாம் வந்து விவேகானந்தருடைய எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. சம்பந்த முறையை பற்றி அவர் என்ன பேசினார், உலகத்துடைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கேரளான்னு அவர் ஏன் கடிந்து பேசினாருங்கன்னா இதுதான், இந்த முறைகள்லாம் அவரிடம் இருந்தது. புரியுது. இந்த முறையில அப்படி அவங்க நிக்கிறது வழக்கம் உண்டு. இதுக்கும் கேரளாவில் இருந்த தமிழ் பெண்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. கேரளாவில் இருந்த தமிழ் பெண்கள் இதை இழிவாக பார்த்தார்கள். ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாட்டோட தமிழ் பெண்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி யார் வேணாலும் யாரோட வேணாலும் போகலாம்ங்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை அங்கிருந்த ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அதை பார்த்த தமிழ் பெண்கள் வந்து எள்ளி நகையாடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த திருவாங்கூர் ராணியே வந்து இந்த வேலையை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது மாறாப்பு சேலம் கூட போடாம இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி இழிவாக தமிழ் பெண்கள் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள். இதை பார்த்தோன்னே அந்த ராணிக்கு கோபம் வருது. அந்த ராணி சாபம் இல்லைங்க, அரசு ஆணை விடுறாங்க. அரசு ஆணையில தமிழ் பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது, அதாவது நாங்க போடுறது இல்ல, இவங்க போடாம இந்த மாதிரி நிக்கிறாங்கல்ல, அதே போல தமிழ் பெண்களும் மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சட்டங்களை கொண்டு வராங்க. கேரளால மட்டும் அதான் திருவாங்கூர் கேரளானா ஒட்டுமொத்த கேரளா கிடையாது, திருவாங்கூர் சமஸ்தானத்துல மட்டும் இந்த சட்டம் என்பது கொண்டு வரப்படுகிறது. அது வரைக்கும் தமிழ் பெண்கள் வந்து மாறாப்பு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீயும் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது ஒரு சில 70 ஆண்டுகளுக்கு அந்த சட்டம் என்பது நடைமுறையில் இருக்கு. அதுக்கு எதிராக தமிழ் பெண்களும் சரி ஆண்களும் சரி பலரும் போராடுகிறார்கள். அவங்க வீட்டுக்குள்ள போனா வெளியில வரும்போது தான் மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்பொழுது அவங்க வீட்டுக்கு வெளியில வரும்போது வழியவே வராம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்களாக மாறுகிறார்கள். இந்த மாதிரியான சூழல்லாம் உருவாகுது. அதற்கப்புறம் அதுக்கு எதிராக அந்த பெண்கள்லாம் போராடி தொழுங்க, அந்த மார்பை அறுத்து கொடுத்த அந்த இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் முளைவரிங்க ஒரு கோட்பாடெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு முளை பெரிதாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரிகள்லாம் போட்டு அது வேணும்னே தமிழ் பெண்களை கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த கேடுகட்ட கூட்டம் செய்த ஒரு வேலை. அதற்கு எதிராக தமிழர்கள்லாம் போராடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்த மரபுக்கு ஒத்து வராத சில மலையாளிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. ஆங்கிலேய அரசு உள்ள வந்து போராடுது. இந்த இதெல்லாம் போராட்டத்துடைய ஒரு நீட்சியாக அவர்களுக்கு அந்த உரிமையெல்லாம் பெற்று வருகிறார்கள். இதுதான் விஷயம். இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருந்துச்சானா இந்த முறைகள் கிடையாது. தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாருமே மார்பு சேலை போடுவாங்க. அது சில பெண்கள் வந்து மார்பு கச்சை, அதாவது வந்து கடுமையான வேலைகள் செய்யக்கூடிய பெண்கள். இப்ப மார்பு சிலைனா வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் மார்பு சிலை போட்டுருவாங்க, சேலையை மட்டும் தூக்கி போட்டுருவாங்க. மார்பு கச்சை அப்படின்னா இப்ப எங்கேயாவது கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி ஒரு வேலை இருக்குது, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யற வேலை இருக்குன்னா அந்த பெண்கள் இப்படி குனிஞ்சு நிமிந்தா அந்த சேலை விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்பு கச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த துணியவே எடுத்து மாறாப்புல வந்து கட்டி, அது பேர் கச்சை கட்டுறது. நம்ம ஆண்கள் வந்து கச்சை கட்டுவாங்கல்ல, அதே போல மாறாப்பு கச்சைன்னு சொல்லுவாங்க, இறுக்கி வச்சு கட்டிக்குவாங்க, அது மார்பு கச்சை. இந்த மார்பு கச்சையெல்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வரலாறு இருக்கு, போட்டோ எவிடன்ஸ் இருக்கு. நீங்க இப்ப வெள்ளைக்காரன் எடுத்தாலும் போட்டோஸ் இதுல எல்லாம் எடுத்து பாருங்க. எந்த நீங்க போட்டோகிராபிக் எவிடன்ஸும் இருக்கு. நம்ம கோயில்கள்ல கல்வெட்டுகள் இருக்குல்ல, அந்த இதுல எத்தனை பெண்கள் வந்து மாறாப்பு போட்டிருக்கிற சிற்பங்கள் இருக்குன்னு போய் பாருங்க. 200 வருஷம் 300 வருஷத்துக்கு பழமையான எல்லா இடங்கள்லயுமே மாறாப்பு சிலை என்பது இருக்கு புடைப்புகள்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கலை அடிப்படையில அங்க நிர்வாண உடல்கள்லாம் இருக்கும். அப்படி அதுக்கு நிர்வாணமா இருந்தாங்கன்னு பொருள் இல்லை, அது கலை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்களோட அழகு அன்னைக்கு ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது இல்ல. அந்த ட்ரெண்ட்ல பெண்களோட அழகுன்னு அடிப்படையில அங்க சேலை இல்லாமல் இருக்கிற காட்சிகள் இருக்கும். ஆனா நீங்க ஒரு 300 ஆண்டு அந்த அந்த மாறாப்பு சேலை இதெல்லாம் ஒரு எல்லா இனங்களும் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ் பெண்கள் போட்டிருந்தாங்களான்னா போட்டிருந்தாங்க. அப்ப அந்த 300 ஆண்டு கால கோயில்கள் எல்லாம் போய் பாருங்க, மார்பு கச்சை இது எல்லாமே பெண்கள் போட்டிருக்கிற சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப இதற்கும் அந்த சாதிய படிநிலையினாலதான் இந்த மாதிரி இந்த சமூக பெண்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தது கேரளால மட்டும், திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மட்டும் நடைமுறையில் இருந்த பழக்கமே ஒழிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அது அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. சோ அதெல்லாம் தப்பா போட்டு குழப்பது கூடாது. அப்ப அன்னைக்கு இருந்த பெண்கள் என்னன்னா அந்த உடம்புல வந்து இந்த மார்பு சிதை போடுறாங்க. அப்ப அன்னைக்கு பார்த்தா கையெல்லாம் முழுமையா தெரியும் தானே,
கை தெரியும். அப்ப அந்த கை முழுமையா தெரியும் போது அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த கையை அதை மறைக்கிறதுக்கு, அந்த ஒரு முழுமையை தெரியாம மறைக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை இந்த ஃபுல்லா டிசைன் போட்டுருவாங்க. இந்த கைகள்ல முழுக்க பாத்தீங்கன்னா அந்த காலத்து நீங்க நம்மளாம் சின்ன பையனாக இருக்கும்போது இருக்கலாம், பாட்டிகள்லாம் பார்த்துப்பீங்க தொங்கட்டான் அணிந்து. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல, நிறைய பேர் இல்லை, தொங்கட்டான் அணிகிற பாட்டிமார்களே இல்லை இன்னைக்கு. எனக்கெல்லாம் எங்க அப்பாயி எங்க 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 அதாவது என்னுடைய தாத்தாவோடைய அம்மா எல்லாம் இருந்தாங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அவங்க கொள்ளுப்பட்டி எள்ளுப்பட்டிலாம் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது டேட்டு குத்திருப்பாங்க, அந்த பச்சை குத்திருப்பாங்க முழுக்க. அதுக்கு என்னன்னா இந்த கை ஃபுல்லா குத்திருப்பாங்க, இந்த கை ஃபுல்லா குத்திருப்பாங்க. ஏன்னா புரிந்துகள் அது என்னன்னா அந்த கை வந்து முழுமையா வந்து ஸ்கின் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு பச்சை குத்திட்டு அது ஒரு டைவர்ஷனா போயிருது இல்ல, ஒரு உடை அணிந்தது போல ஒரு தோற்றத்தை கொடுத்துருது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் பெண்கள் தான் அதிகமா அந்த காலகட்டத்துல பச்சை குத்துனாங்க. இந்த பச்சைனால மனிதர்களுக்கோ ஏன்னா அதுல வரையப்படக்கூடிய ஓவியங்கள்னால பாதிப்பும் இல்லை. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மலர வரைவாங்க, முருகனுடைய ஏதாவது இந்த வேலு, அதுக்கப்புறம் வந்து அழகா இருக்கிறதுக்கு மயில், இந்த மாதிரி எதெல்லாம் அழகியலோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அதெல்லாம் தான் வரைவாங்க. எதிரான தப்பான விஷயங்கள் எல்லாம் வரைஞ்சிக்க மாட்டாங்க. பாம்பை வரைகிறது இல்ல வந்து வேற மாதிரி ஏதாவது இது வரைகிறதுலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நெகட்டிவான ஒரு விஷயம்ங்கிறதுனால செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன டேட்டூயிங்னா, இன்னைக்கு பொறுத்த மாட்டிருக்கான்ல, அவன் கழுத்துல வந்து ஆந்தைய வரைஞ்சிருக்கான், கையில வந்து சாத்தானா வரைஞ்சிருக்கான், சாத்தானே வரைஞ்சிருக்கான். சாத்தான் வந்து பெஃபோமெட் சிம்பிள்ங்கிறத வரைஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நெஞ்சில வந்து இந்த இலுமினாட்டி சிம்பிள்ஸ் ஒத்த கண்ணு போட்டு பிரமிட் அதை வரைஞ்சு வச்சிருக்கான். கழுத்துல ஆந்தை. அப்ப சுத்தி இருக்கு அவன் உடம்புல இருக்க கூட, அதுக்கு மேல அவன் என்னென்ன வரைஞ்சிருக்கான்னு தெரியல. பட் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பாகங்கள்லயும் எதெல்லாம் மானுடர்களால தவறான சின்னங்கள் என்று சொல்லப்படுகிறதோ, கெட்ட ஈவில் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ, அது எல்லாத்தையும் அவன் உடம்புல. அப்ப அவனோட உளவியல் என்னவா இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு எல்லா பெண்களும் வரைகிறது, கையில வருது. அப்புறம் ஐ ஆஃப் ரான்னு ஒண்ணு வரைகிறாங்க. அதெல்லாம் வந்து ஐ ஆஃப் ரா அப்படின்னு சொல்லி இந்த எகிப்துல ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னா பார்க்க அழகா இருக்குங்கிறதுக்காக வரைஞ்சுக்கிறேன். அது எதை மீன் பண்ணுது? அந்த அந்த பார்வை என்பது இறப்புக்கான பார்வைங்கிறது அவங்களுடைய மரபு இல்ல. அதுதான் வந்து வச்சிருக்காங்களே அந்த டேட்டூ கடைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. சரி இதோ டிசைன், சரி இதோ டிசைன், இதுக்கு எதுவுமே தெரியாது, இதோ டிசைன். அதே போல சீன எழுத்துக்கள் எழுதுறது, சமஸ்கிருத எழுத்துக்கள் எழுதுறது, அதுல என்ன மொழி என்ன அதெல்லாம் ஒன்னும் தெரியல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா போய் இது பண்ணிக்கிறது. அப்புறம் இன்ஃபினிட்டி நாங்க வரைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் புருஷனுக்கும் இதுக்கும் மாறி மாறி பேர் எழுதிக்கிறது. இப்படி கை இப்படி காட்டி பிடிச்சா அந்த இடத்துல ஒரு இவங்க கையில ஒண்ணு இருக்கும், அவங்க கையில ஒண்ணு இருக்கும், ரெண்டும் இணைஞ்சா எவன் போய் இணைச்சு பாத்துட்டு இருக்க போறான். அப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டேட்டூங்க குத்துறதுங்கிறது ஏன் இதை அவங்க செய்யறாங்க அப்படின்னா, முன்னு இந்த டேட்டூ குத்துறதுனால இருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன நினைச்சுக்கிறாங்க, சரி ஒரு சும்மா கையில சும்மா தானே இருக்கு, கையே வரைஞ்சு விட்டா என்ன அப்படின்ட்டு வரைஞ்சுக்கிறோம் அப்படின்னு. ஒண்ணு இது அழிய போறது இல்லை, இரண்டாவது இது முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ், ரெண்டாவது இதோட இந்த ஊசி என்பது உங்களுடைய அந்த தோலுடைய பல லேயர்களுக்கு உள்ளேயும் போய் ஸ்ப்ரெட் ஆகும். 3வது லேயர் வரும், 4வது லேயர் வரைக்கும் போகுது. இதெல்லாம் வந்து உங்க உடம்புல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்பது வருவதற்கு, அதாவது உங்க உடம்புல வேற ஒரு பொருளை வெளிப்பொருளை உள்ள உடம்புல செலுத்தும் பொழுது உங்க உடம்பு வந்து அந்த வெளிப்பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கி சண்டை போடும். இது வந்து இதன் அடிப்படையில தான் நோய் கிருமிகளை அது தாக்கி அதை அழிக்குது. இப்ப இந்த உடம்புல நீங்க ஒரு இங்கு அதனால அழிக்க முடியாத ஒரு இங்கை கொண்டு வந்து நீங்க உடம்புக்குள்ள செலுத்தும் பொழுது இந்த இடத்துல அது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா உங்களுடைய உடம்புடைய ஆற்றல் என்பது தவறாக பயன்படுத்தப்பட்டு உங்களுடைய இம்யூனிட்டியே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வயதான காலகட்டத்தில் வரும் பொழுது இயற்கையாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான நோய்களுக்கு நீங்க உள்ளாகலாம். அதுல ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நீங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கும் பொழுது இந்த லேயர்ல ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சில பெண்கள்லாம் அந்த மார்பல் எல்லாம் கூட இந்த டேட்டூவிங்லாம் குத்திக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி புற்றுநோய்க்கான வாய்ப்பு பிளட் கேன்சர் வரலாம். ஏன்னா இது ரத்தத்தோட அந்த கான்டாக்ட்ல அந்த விஷங்கள் இருக்கனால அதன் மூலமா பிளட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இத்தனை விதமான நோய்களையும் அது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போக எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவுவதற்கும் இந்த ஊசியை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலாம் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயத்த நீங்க போய் செஞ்சுக்கிறீங்கன்னா யாரோட நம்பிக்கையில செய்றீங்க? ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய டாட்டூ ஆர்டிஸ்டோட நீடில் வந்து சரியா ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா? அது தெரியாது. இருந்தாலும் போய் போட்டுக்கிறதுக்கு போறீங்க. இல்ல நான் ரோட்டு கடையில எல்லாம் போடல, நான் ஒரு புகழ்பெற்ற ஒரு கடையில தான் போடுறேன், அந்த இடத்துலயும் அது கரெக்டா ஸ்டெரிலைஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உறுதி எப்படி தெரியும்? ஆனா ஏன்னா அதெல்லாம் உறுதியாக்கப்பட நீங்க போய் உறுதியே பண்ண முடியாது. சார் பண்ணிட்டேன் சார்னு சொல்லுவான், சார் உங்க முன்னாடியே பண்றேன் சார்னு சொல்லுவான். அதையும் மீறி பரவுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் தடை விதிக்கணும்னு சொல்ல வரீங்களா?
இந்த டேட்டூவிங்கிறதே வந்து முட்டாள்தனம்ங்கிற நான். இந்த முட்டாள்தனத்தை ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க தடை விதிக்கணும் இல்ல, அவன் ஓன் ரிஸ்க்ல செய்யட்டும். இந்த ப்ரமோட் பண்ற வேலைகளை நம்ம ஈடுபடக்கூடாது. இதுல பாதிப்பு இருக்கு. அதே மீறி ஒருத்தன் நான் சாவேன் கண்ணை கட்டி கொண்டுதான் தலையிலாதான் குதிப்பேன்னா குதிச்சுட்டு போறான், செத்துட்டு போறான், அது வேற விஷயம். ஆனா அதை இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து அது வந்து ஒண்ணுமே இல்லாம முன்னாடிலாம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் டேட்டூவிங்லாம் போட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க ஏதாவது அப்படி நடைமுறை இருக்கா? இல்ல, பண்ணல. முன்னாடி எல்லாம் நான் பாத்திருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட ஹேர் ஸ்டைல போய் பாருங்க, ட்ரெஸ்ஸிங்க போய் பாருங்க, அவங்க யூனிஃபார்ம் போடுறத போய் பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்ல, பல ஸ்கூல்லயுமே நடக்குது. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், பண்றது இல்ல. புரியுதுங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல. நான் அன்னைக்கு பாக்குறேன், ஒரு அரசு சென்னையில இருக்க ஒரு அரசு பள்ளி தான். அந்த பசங்க வந்து உணவு இடைவெளிக்கு அவங்க வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் இருக்கிறான். ஒருத்தனா அப்படி கொம்பு கொம்பா வச்சிருக்கான் முடிய, ஒருத்தன் என்னடா இந்த முடிக்கு இந்த எண்டுல வந்து ஒருத்தன் இந்த படத்துல நரி கோட்டேரி நரின்னு சொல்லுவாப்புல இல்ல, அவர் ஒரு ஜடை போட்டுருப்பாருல, அந்த மாதிரி குட்டி குட்டி ஜடையை போட்டுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஸ்கூல்லங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க 12ஆம் வகுப்பும் கூட இல்ல, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9வது 10வது அந்த படிக்கிற பசங்க தான். அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஹேர் ஸ்டைலு சிகை அலங்காரங்கள்லாம் மாறி மாறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் டேட்டு குத்திருக்காங்க கழுத்துல இங்கெல்லாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து திரைப்பட நடிகர்களும் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்களும் தான் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, அது மூலம் தப்பான இன்ஃபுளுன்ஸ்ல தான் இவங்க பண்றாங்க. இப்ப இந்த பசங்க இப்படி குத்தி இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா உங்களுக்கு எதிரா? இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? இது இந்த ஒழுங்கு அப்படின்னு யார் சொல்லிக் கொடுப்பா? பள்ளிக்கூடங்களுக்கு தானே சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மலாம் படிச்சப்ப வந்து பிடி வாத்தியாரம் ஒருத்தர் இருப்பாரு, முடி அதிகமா பிடிச்சா மண்டே பிடிச்சி ஆட்டுவாரு, கரெக்டா இல்லையா? நம்ம இத்தனைக்கும் 1 நாள் 2 நாள் வெட்டாம இருந்திருப்போம். ஒரு வாரம் வெட்டுறதுக்கு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருந்துட்டு வந்துருவோம், முடி வெட்டுறதுக்கு போயிருக்க மாட்டோம். வீட்டுக்கு போய் வெட்டிட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலர் ஸ்கூல்ல எல்லாம் பார்பரே கொண்டு வந்து முடி வெட்டி விட்ட கதையெல்லாம் இருக்கு. அதுவும் கூட தேவை கிடையாது. வீட்டுக்கு போய் வெட்டிட்டு வான்னு சொல்றோம், அடுத்த நாள் வெட்டினாதான் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுன்னு சொல்றது, ஸ்கூலுக்குள்ள அலோவ் பண்ணுன்னு சொல்றது, அது ஒரு விஷயம். இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முடி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இதன் மூலமா ஒபீடியன்ட் உருவாக்குறாங்க. இந்த ஒபீடியன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இருந்து இருந்தா தான் அவன் சரியா தன்னை தவம் வச்சுக்குவான். அது இன்னைக்கு இல்ல இல்ல. இன்னைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன் இந்த மாதிரி அலையறாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க, சகட்டு மணிக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆபாச வார்த்தைகளும் அசிங்க வார்த்தைகளையும் ரொம்ப சுலபமா வந்து சினிமாக்கள்லயும் படங்கள்லயும் நாடகங்கள்லயும் யூடியூப் சேனல்கள்லயும் பேசுறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல, ஏதாவது எடுக்கிறாங்களா? கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு ரொம்ப தவறான வாழ்வியலை ப்ரொமோட் செய்யறவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸ்க்கு அவனை கொண்டு போயிருது இல்ல. அப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் இன்னைக்கு வந்து தப்பா இருக்கு. அப்ப தெரியல அவனுக்கு டேட்டூனா என்னன்னு தெரியல, நாக்கு அறுத்துக்கிறதுனால என்ன இழப்பு, அவனத்துல ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, நாக்கு 2 இருந்தா வித்தியாசமா எல்லாரும் நம்மள பாக்குறான்ல, எல்லாரும் நம்மள பாக்குறான் அப்படின்னா அது ஒரு உனக்கு அங்கீகாரம் கிடையாது. அவங்க என்ன மாதிரி பாக்குறாங்கிறதா, உன்னை பார்த்து வியக்குறாங்களா உன்னை பார்த்து அருவருக்குறாங்களான்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உன்னை பாக்குறவனா உன்னை அருவருப்பா பாக்குறான், அது எப்படி உனக்கான நன்மையா இருக்க முடியும்? இல்ல நீங்க இந்தியாவுல சொல்றீங்கன்னா மத்த நாடுகள் எல்லாம் வந்து அது ஒரு ஸ்டைல் ஃபேஷன் சொல்லிட்டு தானே அதை பண்றாங்க. அங்கேயுமே அது இதை விட மோசமா பண்ணிருக்கலாம். நீங்க அங்கேயுமே அதுதான். அவர்களோட மோசமான நிலைமைக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்காங்க? இந்த மாதிரி ஆட்கள் நீங்க எங்க பார்க்கலாம்? ரோடுகள்ல பார்க்கலாம். ஹோம்லெஸ் பீப்புளா இருப்பாங்க. நீங்க ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லி நீங்க சும்மா நெட்ல அடிச்சு பாருங்களேன், உலக நாடுக்கு முழுக்க இருக்காங்க. வீட்டுல இல்லாம பிளாட்ஃபார்ம்ல கிடப்பான். நம்ம ஊர்லனாச்சு வந்து வெயில் எப்பவுமே இருக்கும், பெரிய அளவு குளிர் இருக்காது. பிளாட்ஃபாரத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா பொழைச்சிக்க முடியும். அங்கெல்லாம் பிளாட்ஃபாரத்துல கேட்கறதுக்கு நாதி இல்லாம கடந்தானா, விண்டர்ல எல்லாம் அவன் அப்படி கடந்தான் அப்படின்னா உறைஞ்சி செத்து போயிடுவாங்க. அதனாலே விண்டருக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க, ஹோம்லெஸ் பீப்புளுக்குன்னு சொல்லி. அங்க எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட நம்ம கிட்ட அதுவும் கூட கிடையாது. இருக்கு, அதெல்லாம் நடைமுறையில் இல்லை நம்ம ஊர்ல. புரியுது. இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன் வீடுகள் இல்லாம பிளாட்ஃபாரத்தில் வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இருக்கிறதுக்கான காரணம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரக் யூசேஜ், இந்த நாள விரட்டி விடப்பட்ட குடும்பங்கள் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் தவறான வாழ்வியல் சிக்கி சிதைவுண்டு அந்த ட்ரக் யூசேஜ்னால யாருமே அவங்க கூட அப்படிலாம் இருப்பாங்க, ரோட்ல இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் அரசாங்கம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கேம்ப்ல உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்க மறுவாழ்வுக்குலாம் அவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களோட உடம்பு எல்லாம் பாருங்க முழுக்க டேட்டு குத்திருப்பாங்க. என்னவா நீங்க அடையாளப்படுத்திக்க போறீங்க? ஏன்னா அன்ஸ்டேபிள் மைண்டு. நம்ம என்ன ஏது, ஏன்னா தன்னோட உடல்ல ஏதோ வரையறதுனால தனக்கு அடையாளம் நினைக்கிறான் பாருங்க. அவன் தானே தனக்கான அடையாளம்னு அவனுக்கு தெரியல. அதை வரைஞ்சுக்கிட்டனால
நமக்கு ஒரு அடையாளம் வருது. இப்போ அந்த நாக்கு அறுத்துக்கிட்ட பையனுக்கு அவனுக்கு என்ன நினைப்பு? இல்ல ஒரு 10 பேர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்கல்ல, அதுதான் அவன் நாக்கு அறுத்துக்கிட்டதுனால தானே அது நடக்குது. அவனுக்கு அவனோட உளவியல் அதுதான். இப்போ நம்ம நாக்கு அறுக்காம இருந்தா நடந்திருக்குமா? நம்ம கண்ணுக்கு நீல சாயம் பூசாம இருந்தா இது நடந்திருக்குமான்னு அவன் நினைக்கிறான். அப்படின்னா தன்னை அவன் தான் அப்படிங்கிறது என்ன அவனுக்கு இல்ல. நமக்கான ஐடென்டிட்டி நம்ம அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதனால என்ன இதோ மூக்குல இதை மாட்டுறது, அதை மாட்டுறது, இதை செய்யறது, அதை பண்றது. அப்ப அந்த அடையாளத்துல அவனுக்கு புரிதல் இல்லை. அப்ப அது எங்க இருந்து வருது? நம்ம கல்வி சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தே அவனுக்கு அந்த புரிதல் என்பது சொல்லித்தரப்படலை. அப்ப அந்த மாதிரி வளர்ந்து நிக்கிறான். எது சரி எது தப்புன்னு தெரியாதனால அவன் தப்பான பாதையில போய் நிக்கிறான். அவன் ரெண்டாவது அவனை கைது பண்ணி அதுக்காக மட்டும் இல்ல, டாட்டு குத்திட்டாங்க இருக்கான்ல, அவன் மேல பதியப்பட்ட வழக்குகளை போய் பாருங்க. பெண்களை அவன் ஏமாத்திருக்கான், பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணிருக்கான். செய்தியில போட்டாங்க, செய்திகளை போடாமல போட்டாங்க. அது யாரும் பேசல. வேலை காவல்துறை என்னென்ன வழக்கு பதிவு பண்ணின்னு பாருங்க. இங்க டாட்டு குத்துற பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து வச்சு அவங்கள வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு அதை வந்து ரவுடிகளுக்கு அவன் சப்ளை பண்ணியிருக்காங்கிறது இப்போ அவன் மேலே ஒரு கேஸு. புரியுதுங்களா? அடுத்து இந்த நாக்கறுத்ததுக்கு இவனுக்கு எந்த லைசன்ஸும் கிடையாது அறுக்கிறதுக்கு இது. அப்போ அதுக்கு ஒரு கேஸு. 2 கேஸில் மாட்டிருக்காப்புல ஐயா. அப்போ என்ன மாதிரியான உளவியல் அவன் இருந்திருக்கான் பாருங்க. 2வது அவன் தன்னையே மிருகமாக தான் உணர்றான், மனுஷனாவே உணரல. நான் ஒரு மிருகம்ங்கிற நினைப்புல தான் அவன் பண்ணியிருக்கான். ஒரு ஏலியன் மிருகம் தான். அவன் தன்னை வந்து பல்லெல்லாம் இது பண்ணிட்டு கூர்மைப்படுத்திக்கிட்டு அவன் தன்னை ஒரு மிருகமா நினைச்சுதான் அவன் வாழ்ந்திருக்கான். அவன் எப்படி பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பான் அவன். அப்ப அதுலதான் இப்ப மாட்டிருக்காரு ஐயா. அப்ப இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தப்பான வாழ்வில் இருக்கவங்க தான் இப்படி தப்பான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நம்ம ஓரம் தள்ளணும். அவர்களெல்லாம் வந்து இதுவும் ஒரு வழிதானே அப்படிலாம் இல்ல, அது தவறான வழி. தவறான வழியில போறவன் அவன் இன்னைக்குதான் அடிபடுவான் அப்படிங்கறது எண்ணத்தை மனசுல வச்சு மக்கள்கிட்ட பரப்பிட்டு போங்க.